ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசிக்காரங்க எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்க. இந்த மாசம் என்னென்ன ஜாக்பாட் அடிக்க காத்துட்டு இருக்கு, என்னென்ன கோயிலுக்கு போனா என்னென்ன நன்மைகள் தரப்போறாரு முருகன் அப்படிங்கிறத வெகுவா காத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாத பலன்களை கணித்து சொல்றதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சவுத் இந்தியாவுடைய பெஸ்ட் டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவர்கள். மேம் வணக்கம். இந்த மாதம் என்னென்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கன்னிகாரங்க பெற போறாங்க? கன்னிராசி உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். கன்னிராசி, இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா நிறைய குழப்பங்கள் ஏற்படும். இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா வேலையே உங்களுக்கு ஒரு 4-5 கம்பெனிஸ்லேருந்து வரும். எதை பிக் பண்ணலான்னு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது இல்லையா, அது எதை பிக் பண்ணலான்றது. அந்த மாதிரி குழப்பம் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு குழப்பி விடும். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி வேலை செஞ்சிட்ருக்க இடத்துலையும் சரி, எந்த ப்ராஜெக்டை எடுக்கலாம், எதை விடலாம், எந்த ப்ராஜெக்டில் என்ன விஷயத்த நம்ம இன்சல்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள். யாரை நம்புறது வேண்டாம். பிஸ்னஸ்லேயும் சரி, யாரை நம்புறது வேண்டாம், எந்த ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு சரியானவங்களாக இருக்காங்க, இல்லை யாரை எடுக்கணும், யாரை நீங்கள் ஆட் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு குழப்பமான நிலை ஏற்படும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு வகையில் நல்லதாகவும் இருக்கும். ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சூஸ் தி ஆன்சர் மாதிரி அதில் எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க, அதில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். ஸோ அப்போ அதற்கு நீங்கள் கான்ஷியஸாக தெளிவாக இருக்கணும். உங்களுடைய மைண்டும் உங்களுடைய உணர்வுகளும் ரொம்ப தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரி எங்கே காலை வச்சா எது சறுக்கும் எது ஏறும் அப்படின்றது விஷயம் இருக்குது. ஸோ அப்போ அதை கரெக்டாக நீங்கள் கான்ஷியஸாக இருந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்களை. அதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெளிவாக இருக்கிறது ரொம்ப அவசியம். கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு லவ், மேரேஜ், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட லவ், மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் 2 பேர் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும், எமோஷ்னலாக ஒரு கனெக்ஷனில் இருந்தாலுமே சரி, உங்களுக்குள்ள மைண்ட் ஒத்து போனாலும் சரி, ஆனால் ஒரு விஷயம் பிரச்சனைக்குரியதாக மாறும். பணம் சார்ந்த விஷயம் பிரச்சனைக்குரியதாக மாறும். அப்போது பணத்தை தொட்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிகப்பெரிய குழப்பமோ ஒரு மனஸ்தாபமோ ஏற்படுறதுக்கான சூழல் இருக்குது. ஸோ பணம் ரீதியாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எந்த ஒரு குடுக்கல் வாங்கலும் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது இந்த பிப்ரவரி மாதம். அது இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஸோ நான் நல்லா இருக்கேன், நல்லா சம்பாதிக்கேன், அதனால என்னுடைய ரிலேஷன்ஷிப் பார்ட்னருக்கு பணம் ரீதியாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணாலும் அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏண்டா பண்ணும் அந்த மாதிரி ஆகிடும். பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வர வேண்டாம், கொண்டு வராமல் இருக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் பணத்தை தொட்டு உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் பணம் சார்ந்து எதுவும் நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசிக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ கன்னி ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது, பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அது என்னன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீலிங் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு யாரோ ஏமாத்திட்டாங்க, யாரோ என்னை பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு மனசு அதில் உடஞ்சே போயிட்டேன் பணம் சார்ந்த விஷயத்துல அப்படின்றது இருக்கும் இல்லையா. பட் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீலிங்கும் கிடைக்கும் இந்த மாதம். அண்ட் உங்களோட யாராவது ஒரு பர்சன் கை கோப்பாங்க, உங்களுடைய பணத்தை நல்ல விதத்தில் அமைச்சு கொடுக்கறதுக்கும் அந்த நிதி நிலைமையை அமைச்சு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் கிடைக்கும். ரிலேஷன்ஷிப் பார்ட்னரோட தான் அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பணம் ரீதியான விஷயங்கள் பிரச்சனை வேண்டாம் அப்படின்றது. பட் உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில். அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீலிங் கொடுக்கக்கூடியதாக அமையும் இந்த பிப்ரவரி மாதம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அண்ட் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கிளாஸ்மேட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சில ஹிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், சில ஐடியாஸ் கொடுக்குற மாதிரி, டிப்ஸ் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த ஐக்யூ நாலேஜ் நல்லாயிருக்கும்.
ஸோ நீங்கள் அதுவும் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிறீங்க, டெய்லி வந்து ப்ரேயர் பண்ணுவீங்க, ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்களை பண்ணுறீங்க, மெடிடேஷன்லாம் பண்ணுறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அது நல்ல பெஸ்ட்டாக டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் வளர்ச்சி இருக்குது உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஒரு சில பேருக்கு உங்களுடைய குரு கிட்ட இருந்து நல்ல ஒரு அங்கீகாரம், ஓகே இவங்க வந்து நல்ல மாணவன், நல்ல மாணவி, நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும். அது ஒரு சில பேருக்கு இது நடக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, பெரியவர்கள் பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் சண்டை போடாமல், அதுவும் வயசுல சின்னவங்க கிட்ட நீங்கள் சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க உங்களை வந்து ஒரு போட்டியாளராக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதாவது உங்கள் வயசுக்கு மரியாதை கொடுக்காம ஒரு போட்டியாளராக பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களையும் வந்து ரொம்ப குறைவாக எடை போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் வந்து யார்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் நீங்கள் சும்மா இருந்தாலும் சின்ன வயசுக்காரங்க கண்டிப்பாக உங்களை வந்து ஏதாவது ட்ரிகர் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது பேசுவீங்களா, ஏதாவது கை நீட்டிடுவீங்களா, அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யாருக்கிட்டையும் பிரச்சனைக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா எல்லாமே உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த போராமை, ஒரு போட்டி மனப்பான்மை தான். ஸோ அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த தரம் எப்பவுமே உயர்வானதாக இருக்கும். ஸோ அது என்னதான் மற்றவங்க ட்ரை பண்ணாலும் அது அட் த லாஸ்ட் மூமெண்ட் வந்து அதை எட்டி பிடிக்க முடியாது அப்படின்றத அதை தப்பை அவங்க உணர்ந்துருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சண்டைகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதம் எந்த முருகர் கோயில் போய் வழிபட்டா இவங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும்? கன்னி ராசி உங்களுக்கான முருகர். ஸோ இந்த மாதம் நீங்கள் முதல் உருவான முருகருக்குன்னு முதல் உருவான கோவிலாக இருக்கக்கூடிய வெல்பட்டி வெற்றி வேலப்பரை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ என்னதான் நீங்கள் வந்து என்ன பொசிஷனில் இருந்தாலும் இல்லை பொசிஷன்லேருந்து இறங்கி இருந்தாலும் பட் இந்த முருகரை நீங்கள் வந்து வழிபடணும். வெற்றி வேலப்பரை இவரை நீங்கள் வழிபடும் போது இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று போனால் என்ன, அதை விட ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பெரிய வாய்ப்பு கிடைச்சா அதில் நீங்கள் பெரிய சாதனையை வந்து புரிவீங்க. உங்களுடைய வாழ்க்கை தனித்துவமானதாக வந்து மாறும். அண்ட் இருள் சூழ்ந்த இடத்துல கூட ஒரு பிரகாசமான ஒரு ஒளி கிடைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறும். ஸோ இதற்கு நீங்கள் வெற்றி வேலப்பரை தரிசனம் செஞ்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த கோவிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வர முயற்சி பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்தே வெல்பட்டி வெற்றி வேலப்பரை நினச்சி நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சு தியானம் பண்ணுங்க, வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பிரகாசமான வாழ்க்கை உருவாகும். அது இந்த மாதமே உருவாகிறத உங்களால் பார்க்க முடியும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. ஸோ கன்னிராசி நீங்கள் வெற்றி வேலப்பா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நன்றி மேம், ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கொள்ள நீங்க இறைவாவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க.